இப்ப கிறிஸ்து புருஷனுக்கு தலையா இருக்கும் பொழுது அவர் உங்களை திட்டுனாருன்னா அது கிறிஸ்து திட்டுறது, கிறிஸ்து அடிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நான் புருஷனுக்கு தலையா இருக்கும் பொழுது நான் அடித்தால் நீ பேசாம தான் இருக்கணும். அதுதான் அங்க யோபுக்கு சொல்றாரு. நான் தானே உன்னை இது பண்ணேன், அப்ப நீ அமைதியா இரு. நீ நீதிமானன்னு காட்டுறதுக்கு நீ புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீதிமான காட்டுறதுக்கு என்ன நீ குற்றம் சொல்லிடுவியா? அவன் அப்படி பேசுறான்னு குற்றம் சொல்லிடுவியா? நீ குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம குறை சொல்றதுக்காக வரவே இல்லை. நம்ம ஒரு புள்ள ஒரு தப்பு பண்ணான்னா அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அமைதியா இருக்கலாம். அமைதியா இருந்து வேண்டிக் கொண்டாதான் அதுல ஜெயம் எடுக்க முடியும். நான் எதிர்க்கும் பொழுது என் கணவருடைய மனமாறுதலுக்காக நான் அதிக எதிர்த்து இருக்கிறேன். எதிர்க்கும் பொழுதெல்லாம் நடக்கல. நான் எப்ப அமைதியானமோ அப்பதான் அது நடந்தது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம புருஷனுக்காக நம்ம நிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம புருஷன் ரட்சிக்கப்படல. நம்ம ஆண்டவருடைய வழிகளை அறிஞ்சு கொண்டோம், நம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளல. நம்முடைய சந்ததிகளே, நம்ம ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டிருப்போம். நமக்கு கீழே நிறைய சந்ததிகள் வந்திருக்கலாம், அவங்க யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா?